வணக்கம் சொந்தங்களே. இப்போ வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துறேங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லா இவ்வளோ அரிஞ்சு வச்சுருங்க. மீன் இப்போ வாங்கினதுக்கு அந்த தலையும் வாலும் வச்சு கொஞ்சம் பீஸ் வச்சு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோங்க. அப்புறம் அதுக்கு ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று, பூண்டு கொஞ்சம், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் தாளிக்கிறதுக்குங்க. கறிவேப்பிலை இப்படி கோலாவே போட்டுருங்க. அடுத்தது இந்த சைடு வந்துங்க புளி கரைச்சி வச்சுருக்காங்க. எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு புளி வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்காங்க. அதிலையே வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூனுங்க, சாம்பார் குழம்பு பொடி வந்து ஒரு ஸ்பூனுங்க, வரமிளகாய் தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இதில் புளி தண்ணியிலே போட்டு கொஞ்சம் நேரம் இந்த அடுப்பு தாளிக்கிற வரைக்கும் அதிலே தண்ணியிலே புளிக்கணும். கொஞ்சம் கரைச்சி வச்சுருவோங்க. இப்போ பாருங்க, இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. இப்போ வந்து நம்ம வந்து கடுகு போட்டுருவாங்க. கடுகு போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுருவாங்க தாளிக்கிறதுக்கு. தாளிச்ச உடனே பூண்டு போட்டுடலாங்க. பூண்டு பொரியணுங்க. அப்படியே கறிவேப்பிலை போட்டுருங்க. பச்சை மிளகாவும் போட்டுருங்க. பச்சை மிளகாவும் போட்டுட்டு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வருங்க. நல்லா வணக்க வரும். அந்த அளவுக்கு வணக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வணக்கணுங்க. இந்த மாதிரி வணக்கினா தான் நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கிரேவி வந்து குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வருங்க. இப்போ ப்ரௌனாக வைக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுறோங்க. தக்காளி போட்டு நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் வணக்கணுங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வணங்கி பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிடுச்சிங்களா? இப்போ தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சிங்களா? இப்போ வந்து நம்ம புளி தண்ணியில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கரைச்சிட்டோங்களா? அதை வந்து ஊற்றிடணுங்க. ஊற்றி இது நல்லா கொதிக்க வைக்கணுங்க. நல்லா கொதிச்சாட்டி தேவைன்னா கொஞ்சோண்டு ஒரு கை அளவுக்கு தேங்காய் வந்து ஆட்டி ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கப்பா, இப்போ நல்லா திக்காகிடுச்சுங்க. அந்த புளி தண்ணி, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா இப்படி திக்காகிடுச்சிங்களா? இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. நான் வந்து இங்கே வெதுப்பான தண்ணி மிக்ஸி வந்து இது பண்ண தண்ணி ஆட்டினோம் இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அது கொஞ்சம் சூட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ அந்த தண்ணி ஊற்றிடலாங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே இங்கே வந்து நான் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேங்க. இவ்வளோண்டு இதை வந்து போட்டு ஒரு கொதி வரணுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து தேங்காய் பாத்து ஊற்றிடுவாங்க. இது ஒரே ஒரு கொதி வந்தால் போதுங்க. நம்மள கொதி வரணும்னு அவசியமே இல்லை. ஒரு கொதி வந்துட்டு மீன் போட்டுடலாங்க. இப்போ மீன் போடுறதுக்கு முன்னாடி உப்பு, காரம் எல்லாமே சரி பார்த்துட்டு மீன் பீஸ் போட்டுடலாங்க. எல்லாமே சரியாக இருக்குதுங்க. இப்போ வந்து மீன் தலை, வால், மீன் பீஸ் தான், இந்த மாதிரி மீன் பீஸ்லாம் போட்டுடலாங்க. போட்டுவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணுங்க. இப்போ பாருங்கள், மீன் பீஸ் எல்லாம் போட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாங்க. கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணுங்க. பாருங்கப்பா, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மீன் நல்லா வெந்துடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சிங்கப்பா. இப்போ வந்து நம்ம மீன் ஆஃப் பண்ணிடலாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது, என்ன இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.